சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒருபொழுதும் வரக்கூடாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமென்றால் ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். ஆத்ம உணர்வுடையவராக ஆத்ம அபிமானி இருப்பதற்கான முழுமையான புருஷார்த்தம் முயற்சி செய்து காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். ஆத்மாக்களோ அனாதியாகவே இருக்கவே இருக்கிறார்கள். தந்தையும் இருக்கிறார். தற்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது கூட கடினமாக உள்ளது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையான புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். இதில்தான் நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பதால் ஏமாந்து போகிறார்கள். இச்சமயத்தில் கவனக்குறைவாக இருப்பது நன்றாக இல்லை. கீதையினுடையது இந்த புருஷோத்தம சங்கமமாகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. கீதை இருப்பதே தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாக. எல்லாவற்றையும் விட முதல் நம்பரில் வரும் புயல் தேக அபிமானத்தினுடையது ஆகும். அது எல்லாவற்றையும் விட தீயதாகும். அதுதான் அனைவரையும் பதீதமாக தூய்மையற்றதாக ஆக்கியுள்ளது. எல்லோருடைய நினைவும் ஒரே சீரானதாக இருக்க முடியாது. இனியும் ஏராளமான குழந்தைகள் முன்னேற்றமடைவார்கள். நான் எந்த அளவிற்கு பதவியை அடைய முடியும் என்று ஒவ்வொருவரும் தங்களது சார்ட்டை பார்க்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவராக ஆகியிருக்கும் பொழுது நமக்கு ஏன் எப்பொழுதும் குஷி இருக்கக்கூடாது? உங்களிடம் பெரும்பாலும் இந்து தர்மத்தினர்தான் வருவார்கள். சிவனுடைய தேவதைகளினுடைய பூசாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதே முக்திக்காக. உயிருடன் இருந்து கொண்டே இறக்க வேண்டும். முழு உலகத்தை மறந்துவிட வேண்டும். நீங்கள் சரீர உணர்வு இல்லாதிருக்க வேண்டும். அசரீரியாக வந்தோம், அசரீரியாகி போக வேண்டும். தந்தையைத் தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. எல்லா துக்கங்களும் நீங்கப் போகிறது. தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தையைத் தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கும் சிவபாபாவின் கை கிடைத்துள்ளது. உள்ளூர குஷி இருக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மா நான் சுயத்தின் மீது வெற்றி பெற்றவன். வீண் உணர்வுகளை சிரேஷ்ட உணர்வுகளாக மாற்றியவன். ஆத்மா நான் வீண் சுபாவங்களை மாற்றி சிரேஷ்ட சுப பாவனையை வளர்த்தவன். ஆத்மா நான் இயற்கையின் மீது வெற்றி பெற்றவன். ஆத்மா நான் 3 விதமான வெற்றி மெடல் பெற்றவன். ஆத்மா நான் சுயத்தின் மீது வெற்றி பெறும்போது மற்றவர்களின் மீது வெற்றி எளிதாக வந்தது. வாயு மண்டலத்தின் பிரச்சனைகளின் மீது வெற்றி பெற்றவன். ஆத்மா நான் அதிர்வலைகளின் அசுத்தத்தின் மீது வெற்றி பெற்றவன். ஸ்தூல இயற்கையின் சவால்களின் மீது வெற்றி பெற்றவன். ஆத்மா நான் 3 வெற்றி மெடல்களையும் பெற்றதால் வெற்றி மாலையில் மணியானவன். ஆத்மா நான் வீண் எண்ணங்களை எரித்து சுப எண்ணங்களால் நிரப்பியவன். ஆத்மா நான் வீண் செயல்களை நிறுத்தி சிரேஷ்ட செயல்களை செய்தவன். பிறரின் மீது வெற்றி பெற்று உலகத்திற்கு உதாரணமாக ஆனவன். ஆத்மா நான் இயற்கையின் தடைகளை அன்பால் கரைத்தவன். சுயத்தில் மாற்றத்தை முதலில் செய்து பிறருக்கு மாற்றம் கொண்டு வந்தவன். ஆத்மா நான் சுப பாவனையை நிலைநிறுத்தியவன். மனத்தின் மீது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியவன். அதிர்வலைகளை தெய்வீக அதிர்வுகளாக மாற்றியவன். ஸ்தூல இயற்கையில் சமநிலையை உருவாக்கியவன். பிறரின் மீது வெற்றி பெற்று சகோதரத்துவத்தை நிலைநிறுத்தியவன். ஆத்மா நான் இயற்கையின் மீது வெற்றி பெற்று தெய்வீக ஆட்சியை நிலைநிறுத்தியவன். சுய வெற்றி பெற்றதால் மனம் அமைதியாக உள்ளது. உறவுகள் பூரணமடைந்துள்ளன. உலக அமைதி வந்தது. ஆன்மீக குடும்பம் வலுவடைந்தது. ஆத்மா நான் ஞான மாலையில் மணியாக ஒலிக்கிறேன். கருணை அதிகரித்தது. ஆத்ம வலிமை வளர்ந்தது. அமைதி நிரந்தரமாக வைத்திருக்கிறவன் நிலைநிறுத்தப்பட்டது.
ஆனந்த சந்தோஷத்தை ஆத்மாவில் பதிக்கிறவன். ஆத்மா நான் அமைதியில் நிலைத்து நிற்கிறவன். அமைதியை பிறருக்கு வழங்குகிறவன். அமைதியின் மூலம் சூழலை சீராக்குகிறவன். உறவுகளை புனிதமாக்குகிறவன். ஆத்மா நான் ஆழ்ந்த அமைதியில் நிலைத்து நிற்கிறவன். ஒளி உருவில் திகழ்கிறவன். தெய்வீக கலைகளை வளர்க்கிறவன். தெய்வீக பழக்கங்களை வளர்க்கிறவன். பரமபிதாவின் ஆசிகளால் நிரம்பியவன். ஆத்மா நான் ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்படுகிறவன். உலக அமைதிக்காக தியானம் செய்கிறவன். இயற்கை சமநிலைக்காக சக்திகளை வழங்குகிறவன். 5 மூல தத்துவங்களையும் சுத்தமாக்குகிறவன். ஆன்மீக ஒளியை உலகிற்கு பரப்புகிறவன். ஆத்மா நான் உலகை பரமபிதாவின் விருப்பப்படி மாற்றுகிறவன். சக்தியின் வடிவமாக விளங்குகிறவன். ஆனந்தத்தின் கடலாய் விளங்குகிறவன். சந்தோஷத்தின் சின்னமாக விளங்குகிறவன். ஆத்மா நான் அமைதியின் மாலையால் அலங்கரிக்கப்படுகிறவன். சுயவெற்றியின் உச்ச நிலையை அடைந்தவன். ஆத்மா நான் பூரண தேவதை. ஆத்மா நல்லது. மன்மனாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.